விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மேரிஸ் மெட்ரிகுலேஷன் என்ற தனியார் பள்ளியில் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து குழந்தை பலியான நிலையில் பெற்ற மகளை பறிகொடுத்த பெற்றோர் கதறி துடித்தது காண்போர் கண்களை குளமாகச் செய்தது. பள்ளியின் அலட்சியம் காரணமாகவே குழந்தை பலியானதாக குற்றம் சாட்டி தந்தையும் தாயும் தலையில் அடித்துக்கொண்டு அழுதது மனதை ரணமாக்கியது. எனக்கே தெரியலையே, தெரியாது. என்கிட்ட என்ன சொல்ல, ஏதோ ஒரு குழந்தை ஓடுறேன், என்ன நடந்து எனக்கே தெரியல. எந்த 4 டீச்சர் அங்க போனா அந்த 4 டீச்சர் என் வீட்டு வாசல் நிக்கணும், அந்த கிளாஸ் டீச்சர் வந்து நிக்கணும். என் பிள்ளை எத்தனை மணிக்கு ஊந்தது, எனக்கு போன் வரல, ஒண்ணும் வரல, ஏன் வரல? போய் அந்த 4 டீச்சர் போய் கூட்டினாங்க. போங்க, எனக்கு தகவலே சொல்லேனா. என்ன தகவல் சொன்னாங்க, போன் பண்ணாங்களான்னு கேளுங்க. ஸ்கூல்ல எதுவுமே சொல்லல, எங்களுக்கு எதுவுமே சொல்லல. ஒரு போன் வேலை, ஒரு மெசேஜ் வேலை எதுவுமே வரல. எங்களுக்கு எப்படி இறந்தாங்க எங்களுக்கு தெரியல. இறந்துட்டாங்கன்னு யார் உங்களுக்கு சொன்னதே? சொன்னாங்களா உங்ககிட்ட இறந்துட்டாங்கன்னு? இறந்துட்டாங்களா எங்களுக்கு தெரியல. எந்த ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறாங்கன்னு போது எங்களுக்கு தெரியல. அதை சொல்லுங்க. அந்த 4 டீச்சர் வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு எந்த 4 டீச்சர் போனாங்களோ அந்த 4 டீச்சர் வந்தே ஆகணும். இப்ப அவன் வீட்லயும் வச்சுக்கிறான்ல குழந்தை, அவன் குழந்தைய தான் விட்டுருவானா? போய் அவங்க கேக்குறாங்க, நர்ஸ் கேக்குறாங்களா எங்க அவங்க அப்பா மகன் கேக்குறாங்களா? எங்களுக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. அந்த குழந்தைன்னு சொல்றாங்க. அந்த 4 வாத்தியார் போயிறாங்க, 4 வாத்தியார் சொல்லிக்கிறாங்க. எந்த குழந்தையும் எங்களுக்கு தெரியல, நாங்க தூக்கின்னு வந்துக்கிறோம். அப்ப உன் வீட்டு குழந்தை இருந்தா விட்டுருவியா? கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகம் அருகே உள்ளது சென்ட் மேரிஸ் பள்ளி. இந்த சென்ட் மேரிஸ் பள்ளியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி முதல் எல்கேஜி, யூகேஜி உள்ளிட்ட 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. இந்த பள்ளியில் உள்ளது மாணவர்கள், நிறைய நபர்கள் இந்த பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் படிக்கின்ற யூகேஜி மாணவி லியா லட்சுமி, இந்த மாணவி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கு வந்துள்ளார். பள்ளிக்கு வந்த நிலையில் அவர் இந்த மதியம் உணவு அருந்துவதற்காக வெளியே வந்து உணவினை அருந்துள்ளார். அந்த பள்ளி வளாகத்தின் உள்ளே உள்ள ஒரு பகுதியில் உணவு அருந்துவிட்டு அங்கு அருகாமையில் உள்ள அந்த சிறுவர் பூங்காவில் விளையாடியுள்ளார். இந்த சிறுவர் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்ததில் அந்த பள்ளியின் இறுதி இடமான அந்த ஒதுக்குப்புறமான ஒரு இடம் உள்ளது. அந்த பூங்காவுக்கு தாண்டி கடைசி பகுதி என சொல்லக்கூடிய அந்த இறுதியான பகுதி, அந்த பகுதியில் செப்டி டேங்க் பாத்தீங்கன்னா பள்ளியோட செப்டி டேங்க் அந்த பகுதியில் இருந்தது. அந்த செப்டி டேங்கை சுற்றிலுமே பாத்தீங்கன்னா கம்பி வேலி அமைக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில இருந்திருக்கு. ஆனாலுமே அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த செப்டி டேங்க் வேலியானது திறந்த நிலையில் இருந்திருக்கு. அது செப்டி டேங்கில் தண்ணி எடுத்தாங்களா இல்ல என்ன நிலைமைன்றது நமக்கு தெரியல. ஆனா செப்டி டேங்க் வந்து திறந்த நிலையில் இருந்த காரணத்தால் இந்த பள்ளி மாணவி வந்து இந்த எல்கேஜி, யூகேஜி மாணவி விஜயலட்சுமி என்பவர் வந்து விளையாடி கொண்டிருந்த மாணவி அங்கு சென்று விளையாடியுள்ளார். அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செப்டி டேங்கின் மூடி பெரியவர மூடப்படாமல் அந்த மிகவும் பாழடைந்து அந்த மிகவும் துடுப்படுத்த நிலையில் கம்மியான நிலையில் அந்த தகர சீட்டானது இருந்துள்ளது. தகர சீட்டின் மேலே ஏறி விளையாட செய்து அந்த தகர சீட் தாங்காமல் உள்ளே உடைத்துக் கொண்டு பள்ளி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் உள்ளாரே வந்துட்டு இதில் 12 மணி அளவுக்கு அவளது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மதிய உணவு இடைவேளை நடந்துள்ளது. இதற்கு அப்புறமாக இந்த சம்பவமானது நடந்துள்ளது. தொடர்ந்து இந்த மாணவி காணவில்லை என பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இந்த செப்டி டேங்க் உள்ளே விழுந்து இந்த மாணவி வந்து உயிரிழந்த சம்பவம் தெரிய வந்திருக்கு. உடனடியாக பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் அந்த மாணவியை மீட்டு, பள்ளி சிறுமியை மீட்டு உடனடியாக முதியோர் அனுப்பி வைத்துள்ளனர். 5 பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இந்த சிறுமி ஏற்கனவே இறந்து விட்டார் என தகவலை தெரிவித்தனர். உடனடியாக இந்த தகவலை தெரிவித்தவுடன் அவர்கள் அங்கிருந்த பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மூலமாக அந்த மாணவிகளுக்கும் தகவல் தெரிந்துள்ளது. உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து வந்த அந்த பெற்றோர்கள் மற்றும் அவர்கள் உறவினர்கள் பள்ளியினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முன்பு உள்ளது. விக்கிரவாண்டி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகாமலே அந்த பள்ளி உள்ளது. உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட இந்த மாணவி பள்ளி சிறுமியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஆச்சரியத்தில் அந்த பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பள்ளி நிர்வாகம் தான் முழுக்க இந்த சிறுமியின் இறப்பிற்கு காரணம் என கூறி அவர்களை தலையில் அடித்துக் கொண்டு மிகவும் வருத்தமான முறையில் அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தால் விழுப்புரம் திருச்சி சாலை, விழுப்புரம் சென்னை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக ஏற்பட்டது. நீண்ட தூரம் போக்குவரத்து நின்றிருந்தது. சாலைகளில் இருபுறமும் வாகனங்கள் தேங்கிட்டு உடனடியாக விக்கிரவாண்டி போலீசார் சம்பவத்திற்கு வந்து
பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ய முயன்றனர். இருப்பினும் பெற்றோர்கள் சமாதானம் அடையாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் அந்த சிறுமியின் பெற்றோர்கள் சிறுமியின் உயிரிழப்பை தாங்க முடியாமல் துக்கம் தாங்க முடியாமல் தலையில் அடித்துக் கொண்டு அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராகவும் அந்த அடித்துக் கொண்டு அழுத சம்பவம் அந்த இருந்தவர்களை பார்த்தவர்களை கண்கலங்க செய்தது. இந்த விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள தனியார் பள்ளியில் மாணவி சிறுமிகள் யூகேஜி மாணவி செப்டிக் டேங்க் உள்ளே மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பையும் மிகுந்த அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தாமோதரன், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தற்போது மீண்டும் குழந்தையின் உறவினர்கள் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். 4 மணி வரைக்கும் வீட்டுக்கு சொல்லல. 3 மணி நான் போய் ஸ்கூல்ல தேடுறேன். லியாலட்சுமி எங்கன்னு தேடுறாங்க. இருந்தா தானே புள்ள வரும். 1 மணில என்ன பண்றீங்க? கைட்டுருக்காங்களா அவங்க? புள்ள தானே அது. ஸ்கூல்ல போய் பாக்குறேன் லியாலட்சுமி எங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் மிஸ் 1 மணிக்கு நான் அந்த ரிஷிவ் 3:45 வரைக்கும் தெரியல. வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சுக்குது. வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் அப்ப மூடி மறைக்கலாம் தானே பாக்குறீங்க. நீங்க மூடி மறைக்கலாம்னு பாக்குறீங்க. அப்பா போய் கூப்பிட மாட்டாங்க, தேட மாட்டாங்களா? ஹாஸ்பிட்டல்ல கேக்குறாங்களா? அவங்க அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு திமிரன் இருக்கும். அவங்களும் பிள்ளை பெற்றவங்க தானே டீச்சர் 4 பேர் சொல்லிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படி அவங்க சொல்லுவாங்க அந்த ஸ்கூல்ல? அப்படியே 1 மணிக்கு புள்ள பூந்துக்குது. 3:30 மணிக்கு புள்ள ஜிஹெச்சுக்கு வாங்கன்னு மொட்டையா சொல்றாங்க. வீடு தோறுக்குது, ஒரு பொண்ணு வரல. ஐயோ, நல்லா இருந்த பொண்ணுங்க, நல்லா இருந்த பொண்ணா என்னங்க பண்ணுவேன்? என் பொண்ணு இல்லாம என்னங்க பண்ணுவேன்? என் பொண்ணு ஐயோ ஐயோ என் பொண்ணை கொண்டு ஐயோ என் பொண்ணை கொண்டுட்டாங்க. பாத்தியா, நான் என்ன பண்ணுவேன்? எதுவுமே சொல்ல மாட்டாங்கல்ல. ஐயோ ஐயோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு போன் பண்ணி எதுவுமே யாருமே சொல்ல. ஒரு குழந்தைய காணா சொல்லுங்க, ஒரு குழந்தைய காணா யாராவது சொல்ல முடியல. ஐயோ ஐயோ, குழந்தைய காணா தேட மாட்டாங்களாங்க. 1 மணிக்கு நடந்துக்குதுங்க. 1 மணிக்கு நான் 3:30 மணிக்கு போன் பண்ணி ஜிஹெச் வரேன்னு சொல்றேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணு செத்து போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? தாமோதரன், தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக நமக்கு சிசிடிவி காட்சிகள் ஏற்கனவே கிடைத்திருந்தது. இந்த சூழலில் இந்த சம்பவ இடத்திற்கு அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ வந்தாரா? என்ன நிலவரம் என்ன? ஹலோ, இருக்கீங்க. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக நமக்கு சிசிடிவி காட்சி கிடைச்சிருந்தது. அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த சம்பவ இடத்துக்கு அந்த தொகுதியுடைய விக்கிரவாண்டி தொகுதியுடைய எம்எல்ஏ அங்க நேர்ல வந்தாங்களா? வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா அவர்கள் தற்போது நேரில் பார்வையிட்டிருக்காரு. அவர் இந்த சம்பவம் குறித்தும் தீவிரமா விசாரிச்சுட்டு வந்துருக்காரு. சம்பவம் குறித்தும் அந்த நிர்வாகத்திலும் அந்த பள்ளி மாணவர்களின் பெற்றோரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வர்றாரு. இந்த சம்பவம் குறித்து அவர் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இருந்தாலும் தற்போது அந்த அன்னியூர் சிவா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் பார்வையிட்டு அந்த இறந்த மாணவியின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் பள்ளி நிர்வாகத்திலும் கேட்டறிவதாக நமக்கு தகவல் தெரிவித்தது. தொடர்ந்து விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் யூகேஜி பயின்ற குழந்தையானது செப்டிக் டேங்கில் விழுந்து உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக பெற்றோர் அந்த பள்ளி நிர்வாகத்தின் தரப்பில் குற்றத்தை சுமத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியின் எம்எல்ஏ, விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏ அங்கு பார்வையிட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த பெற்றோர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, இந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஸ்கூல் நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து விளக்கம் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா தாமோதரன்? பெற்றோர் தரப்பில் பாத்தீங்கன்னா அவங்க பள்ளி நிர்வாகத்தின் தான் குற்றம் சாட்டி வராங்க. இந்த பள்ளி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு காரணமாகவே பாத்தீங்கன்னா இந்த மாணவி இந்த சிறுமி யூகேஜி சிறுமி லியா லட்சுமி அவர்கள் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி வராங்க. பள்ளி நிர்வாகம் தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் எனவும் அவர்கள் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும் தொடர்ந்து அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டி வருகிறார்கள்.
பள்ளி மாணவியின் அந்த சிறுமியின் இறப்பு தொடர்பாக தகவலையும் கூட அவர் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கவில்லை சரிவரை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பள்ளியில் மர்மமான முறையில் இந்த சிறுமி யூகேஜி மாணவி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பள்ளி முழுக்க இவர்கள் தான் காரணம். இவர்கள் மீது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மேரிஸ் மெட்ரிகுலேஷன் என்ற தனியார் பள்ளியில் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இந்த நிலையில் பெற்ற மகளை பறிகொடுத்த பெற்றோர் கதறி துடித்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ நேரில் வந்து சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாமோதரன்.